டிசைனர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிங்க்டு எக்ஸ்ஃபார்ம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய கிளைண்ட்டோடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. நம்ம இந்த ப்ராஜெக்டே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் இந்த லிங்க்டு எக்ஸ்ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிங்க்டு எக்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை அல்லது அதோடைய வெர்டெக்ஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலமாக கண்ட்ரோல் செய்கிறது தான் லிங்க்டு எக்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோ சுற்றி இருக்கிற 8 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மாடிஃபை லிஸ்ட்டு போயிட்டு லிங்க்டு எக்ஸ்ஃபார்ம் இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற பிக் கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் இதை எடுத்துகிட்டு எந்த ஆப்ஜெக்டை நம்ம லிங்க் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 8 வெர்டெக்ஸும் இந்த விண்டோவும் லிங்க் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த விண்டோவை நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது அந்த வெர்டெக்ஸும் சேர்ந்து ட்ராவல் ஆகுது. இப்போ இது ஒரே ஆப்ஜெக்டா அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட் கிடையாது. மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. இப்போது வாலுக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு ஆப்ஜெக்ட் தான். பட் இந்த 8 வெர்டெக்ஸும் இந்த விண்டோ மட்டும் லிங்க் ஆகிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டிசைனர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம்.